ஓட்டிங் ஸ்கேம்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நேரடியாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்கணுன்னா விஜய் டிவி ஹாட்ஸ்டாரில் ஓட்டிங் லிஸ்ட்டில் போய் பாருங்கள். வியானாவோட பேர் இருக்காது. இப்போ வியானாவோட பேரை எடுத்ததுனால எஃப்ஜேவை காப்பாற்ற போகிறாங்களா? மறுபடியும் வியானாவோட ஓட்டு எல்லாம் எஃப்ஜேக்கு போயிடும். இன்றைக்கி வந்து வியானா பேர் இல்லைன்னு சொன்ன உடனே எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க? எஃப்ஜேக்கு தூக்கி ஓட்டை போட்டிருப்பாங்க. இந்த எஃப்ஜே பையில் திரும்ப காப்பாற்றி விட்ருவீங்க. இப்போ வந்து யாரை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து ஹாட்ஸ்டார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எப்பா இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சேனலில் வந்துட்டு வியானாவோட பேரை வந்து நாமினேஷனில் இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்வை மட்டும் காப்பாற்றி விட்டுட்டு இப்போது நீங்கள் வந்து ஓட்டிங் லிஸ்ட்லேயே வைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்துங்க. அப்படி இல்லையா, இதுக்கு முன்னே ஓட்டு போட்ட எல்லாருமே ஓட்டு செல்லாது, முதல்ல இருந்து எல்லோரும் ஓட் போடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த லிஸ்ட்டையே டெலீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து திரும்ப ஓட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஜரி. வர வர ஏற்கனவே இந்த ஷோ வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் விளங்கலைன்னு பார்த்தா இதை நடத்துகிற ஷோவை நடத்திட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் குரூப்பும் சரி, இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற குரூப்பும் சரி வழங்காமல் தான் இருக்குது போல். ஒரு லிஸ்ட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணி யார் யார் வரணும் யார் யார் போகணுன்றதை ஒழுங்காக வைக்க தெரிலனா இவங்க எந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க? இந்த பிக் பாஸ் ஷோ இந்த சீசன் 9 ஒழிக்கணும்னு நினச்சதே இந்த ப்ரொடக்ஷன் டீம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னவோ முடிவு பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி வியானாவோட பேரை இல்லாமல் நீங்கள் வந்து ஓட்டிங் லிஸ்ட்டை வந்து வெளியில் விடலாம்? இதுவே வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்கேம். என்னது ஸ்கேம்? எங்களுக்கு நல்ல பச்சையாக தெரியுது. விஜய் டிவி, விஜய் சேதுபதி அண்டு கோ யாராக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்டில் எஃப்ஜே வந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் ஏதோ வந்துட்டு ஹை பாப்புலாரிட்டி பெரிய லெவலில் உள்ளே இருக்கிற மாதிரி தான் ஆட்டிடியூட் காட்டிட்டு சுற்றிட்டு இருக்கா. அப்படி நீங்கள் அவரை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலையுமே வெளிப்படையாக பச்சையாக பண்ணுறீங்க. வியானாவோட பேர் அங்கே இல்லாமல் எஃப்ஜேவை நீங்கள் காப்பாற்றிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு ஹாட்ஸ்டார் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ நாங்கள் ஓட் பண்ண எல்லாருக்கும் என்ன ஒரு விளக்கம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? விஜய் டிவி, ஹாட்ஸ்டார், உங்களுடைய ஒரு டீமே வந்து ஒரு இன்கேப்பபிள் டீம் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. அரோராக்கா நாமினேட் பண்ணும்போது 4 ஓட்டுன்னு நீங்கள் காட்டினீங்க. எத்தனை? வியானாக்கு வந்து 4 ஓட்டுன்னு காட்டினீங்க. ஆனால் லிஸ்ட்லேயே இல்லை சார். யார் சார் நீங்கள்? எஃப்ஜே மேலே இவ்வளோ அக்கறை எடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யார்? அவர் உங்களுக்கு எதுவும் பங்கு கொடுக்குறேன்னாரா? நான் வின் பண்ணால் காசில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொழப்பு? மிஸ்டர் விஜய் டிவி அவர்களே, பார்க்குற எங்களை வந்து ஒரு கிறுக்கனாக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ இதன் மூலமாக ஒருவேளை இப்போ ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாள் கழித்து நீங்கள் வியானாவோட பேரை ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், வியானாவோட ஓட் பேங்க்கு காலி. ஒரு நாள் 1 மணி நேரம்னா கூட அவங்களோட ஓட் கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்து தூக்கப்பட்ட வியானா இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன்லேயோ இல்லை வீக்கெண்ட் எவிக்ஷன்லேயோ அவங்களை வந்து தூக்கிறதாவே இப்போவே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? இதுக்கும் நீங்கள் விளக்கம் கொடுத்தாகணும். ஒன்று, எஃப்ஜேவை நீங்கள் காப்பாற்றுறீங்க, இல்லையா வியானாவை ஒட்டுமொத்தமாக இப்போவே நீங்கள் முடிவு பண்ணி தூக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணுறீங்க. இதுதான் இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் உண்மை. எதுன்றதை எங்களுக்கு புரிய வச்சுருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஓட்டை வந்து நீங்கள் திரும்ப வியானாவோட பேரை ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து பெரிய ஒரு ஃபோர்ஜரி தான் நீங்கள் பண்ணுறது. ஒரு ஸ்கேம் தான் இது.